நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். பேசும் என் ஆண்டவா, பேசும் என் இயேசுவே, வேதத்தை படிக்கும் போது ஏழை நான் கதரும் போது பேசும் 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 பேசும். ஆண்டவரே, உம்முடைய பாதத்தில் நாங்கள் வந்து உம்முடைய சத்தத்தை கேட்கும்படியாக உம்முடைய பாதத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். உம்முடைய வேத வசனங்களின் மூலமாய் ஆண்டவரே என்னோடும் எங்களோடும் நேர் பேசுங்க. உம்முடைய மகத்துவத்தை காண்பதற்கு எங்களுடைய ஆவிக்குரிய மனக்கண்களை நீங்கள் திறக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்யவும் எங்கள் வழி நடத்தவும் நாங்கள் உங்களை நோக்கி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இந்த நாளுக்காக தியானத்திற்கு கொடுக்கப்பட்ட வேத பகுதி பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 துவங்கி சில வசனங்களை நம்ம வாசிக்கலாம். இந்த நேரத்தில் 5, 6, 7 மட்டும் வாசிக்கலாம். இப்பொழுது நான் என்னை அனுப்பினவரிடத்திற்கு போகிறேன். எங்கே போகிறீர் என்று உங்களில் ஒருவனும் என்னை கேட்கவில்லை. ஆனாலும் நான் இவைகளை உங்களுக்கு சொன்னதினால் உங்கள் இருதயம் துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வேத பகுதியில் இயேசு கிறிஸ்து அவர் பரத்திற்கு ஏறுவதையும் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிற அற்புதமான நிகழ்வை பற்றியும் இங்கே பேசுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஒரு நார்வே நாட்டு விஞ்ஞானி ஒருவர் பூமி உருண்டையினுடைய வட துருவத்திற்கு முதல் முறையாக அவர் செல்ல அவர் புறப்பட்டார். நார்த்து போல் அந்த பனி நிறைந்த அந்த பகுதிக்கு பிரயாணப்பட்டு போய் அந்த வட துருவத்தினுடைய பகுதியை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவர் புறப்பட்டார். அது மிகுந்த ஒரு ஆபத்து நிறைந்த பயணம். அவர் சுகமாய் அங்கே போய் சேருவாரா, அந்த அவர் கண்டுபிடிக்க வேண்டிய இடத்தை கண்டுபிடிப்பாரா, இப்படி பலவிதமான கேள்விகளோடு அவர் புறப்பட்டார். புறப்பட்ட போது அவர் தன்னுடைய குடும்பத்தாருக்கு, அன்பு மனைவிக்கும் ஒரு காரியத்தை சொன்னார். நான் அங்கே போய் சேர்ந்து விட்டேன் என்பதை உங்களுக்கு நான் தெரியப்படுத்த நான் ஒரு காரியம் செய்ய போகிறேன். நான் நம்ம வீட்டில் வளர்க்கிற அந்த ரேஸுக்கு விடுற புறாவை நான் எடுத்துகிட்டு போகிறேன். நான் அந்த நார்த்து போல் போய் ரீச் ஆன உடனே அந்த புறாவை விடுவேன். அந்த புறா இங்கே வந்துடுச்சுன்னா நாங்கள் வெற்றிகரமாக வட துருவத்தை அடைந்து விட்டேன் என்று பொருள் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி அவர் புறப்பட்டு போனார். புறப்பட்டு போய் சில நாட்களுக்கு பிறகு அவங்க கண்ட மகிழ்ச்சியான ஒரு காரியம், அந்த புறா இவங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்துச்சு. புறா வீட்டுக்கு வந்து சேர்ந்தோடனே இவங்க எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தார்கள். ஏன்னா முறையாக வட துருவத்தை அறிந்து கொண்ட சென்றடைந்த ஒரு பெரிய சாதனையை அவர் நிகழ்த்தி இருக்கிறார் என்பதை கேள்விப்பட்டு வீட்டார் எல்லாரும் ஆரவாரம் கொண்டாட்டம் வீட்டில் நடைபெற்றது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இதே போலத்தான் இயேசுவானவர் பிதாவினுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார், அவர் மகிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார் என்பதற்கான அடையாளம் என்னவென்றால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டது தான். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டது கிறிஸ்து மகிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார் என்பதற்கான ஒரு அடையாளமாக இருக்கிறது. இந்த பகுதியில் இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு கடைசியாக கொடுத்த ஆலோசனைகளை பார்க்கிறோம். யோவான் 13ஆம் அதிகாரத்திலிருந்து 17ஆம் அதிகாரம் வரைக்கும் இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு கடைசி சொன்ன ஆலோசனை, நான் பிதாவின் இடத்திற்கு போகிறேன். அதற்கு முன்பதாக சீஷர்களை ஆயத்தப்படுத்தும்படியாக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், நன்மைகள் எல்லாவற்றை குறித்தும் இந்த பகுதியில் அவர் சொல்லுகிறார். குறிப்பாக
சீஷர்களை ஆண்டவர் எவ்வளவு நேசிக்கிறார் என்பதை குறித்தெல்லாம் சொன்னார். ஆனால் இந்த 16ஆம் அதிகாரத்திற்கு முன்பதாக நாம் பார்க்கிற காரியம் என்னவென்றால், சொன்னார், நான் உங்களை ரொம்ப அதிகமாக நேசிக்கிறேன், உங்களுக்காக உயிரை கொடுக்க போகிறேன், உங்களுக்காக பல காரியங்களை செய்ய போகிறேன், பரிசுத்த ஆவியானவர் கொடுக்க போகிறேன், எல்லா காரியத்தையும் சொன்னார். நான் அந்த 15ஆம் அதிகாரம் கடைசியில் அவர் சொன்ன காரியம், நான் உங்களை நேசிக்கிறேன், ஆனால் உலகம் உங்களை பகைக்கும். அது மட்டுமல்ல, நான் உங்களை விட்டு போக போகிறேன், நீங்கள் உலகத்தில் உபத்திரவத்தை சந்திக்க போகிறீர்கள். இந்த காரியத்தை சொன்ன உடனே அவங்களுக்கு மிகுந்த துக்கம், வருத்தம். அந்த சூழ்நிலை தான் இயேசுக்கு சொன்னார், நீங்கள் துக்கப்பட வேண்டாம், ஏனென்றால் நான் பிதாவினிடத்திற்கு போவது உங்களுக்கு நன்மையாய் இருக்கும், உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். ஏனென்றால் நான் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினாலே பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திற்கு வருவார். அது மட்டுமல்ல, பிதாவினிடத்திற்கு இயேசு போவதனுடைய பிரயோஜனம் என்ன? இயேசு கிறிஸ்து சீஷர்களை விட்டு எங்கே போகிறார்? 2 ஸ்டேஜில் அவர் பிதாவினிடத்திற்கு போகிறார். முதலாவது, அவர் சிலுவை மரணத்தை சந்திக்க போகிறார். இந்த இவர்களை விட்டு போவது பிதாவினிடத்திற்கு போகும்படியாக சிலுவை மரணத்தை சந்தித்தது அவர்களுடைய ஆசீர்வாதத்திற்கு அடித்தளம். திருச்சபையும் சீஷர்களும் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு மிக முக்கியமான ஒரு காரியம் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம். நம்ம பாடலில் பாடுகிறோம், உன் குருசே ஆசைக்கு எல்லாம் ஊற்றாம் வற்றா ஜீவ நதியாய். ஆகினாலே பாவியான மனிதனை ஆசீர்வதிப்பதற்கு கடவுள் உண்டு பண்ணின ஒரு அற்புதமான திட்டம் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம். ஆகினாலே இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போவது நமக்கு பிரயோஜனம். 2வது, இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு மட்டும் போகவில்லை, சிலுவையின் வழியாக பிதாவின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். ஆகினாலே சகலமும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தப்பட்டிருக்கிறது, அவர் மகிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார். அது நமக்கு மிகுந்த பிரயோஜனமான ஒரு காரியம். ஒரு பெற்றோருக்கு ஒரு சின்ன பையன் இருந்தால், அவங்க எல்லாம் ஒரு ஊரில் வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள். திடீரென்று அவங்க அப்பாவுக்கு சென்னையில் ஒரு நல்ல அரசு வேலை கிடச்சிச்சு. அப்போ அவர் குடும்பத்தை விட்டுட்டு போக வேண்டிய சூழ்நிலை வந்தது. அந்த பையன் ரொம்ப அழுதான், அப்பா போகாதீங்கன்னு. அப்போ அவர் சொன்னார், தம்பி, நான் போகிறது நம்ம குடும்பத்துக்கே மிக முக்கியமானது. நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம்ல, ஆண்டவர் நல்ல ஒரு வேலையை கொடுத்துருக்கார். நான் அங்கே போனேன்னா நீங்கள்லாம் ஆசீர்வாதமாக இருக்க முடியும், உங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும் என்று சொல்லி பையனுக்கு சொன்ன மாதிரி இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு சொல்லுகிறார், நான் போவது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இந்த பரிசுத்த ஆவியானவர் வந்து என்ன செய்ய போகிறார் என்பதை 2 நிலைகளில் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். முதல்ல, பரிசுத்த ஆவியானவர் வருவதனால உலகத்திற்கு என்ன பிரயோஜனம்? 8ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் உள்ள பகுதியில் அந்த காரியத்தை சொல்லுகிறார். 8 முதல் 11 வரை உள்ள வசனங்கள் ஒரு வாசிக்கலாம். இந்த பகுதியில் ஆண்டவர் சொன்ன காரியத்தை வேறு ஒரு மொழிபெயர்ப்புலேருந்து நான் வாசிக்கிறேன். திருவி வில்லியம் என்ன சொல்லுதுன்னா, அவர் வந்து பாவம், நீதி, தீர்ப்பு பற்றிய உலகினர் கொண்டுள்ள கருத்துக்கள் தவறானவை என்பதை எடுத்து காட்டுவார். இன்னொரு மொழிபெயர்ப்பு, அவர் வரும்போது இவற்றை பற்றிய உண்மைகளை எல்லாம் உலகில் உள்ள மக்களுக்கு நிரூபிப்பார். அதோடு பாவத்தின் குற்றம் பற்றியும் தேவனோடு உள்ள சரியான உறவை பற்றியும் நியாய தீர்ப்பு பற்றியும் விளக்குவார். 3 முக்கியமான காரியத்தை உலகத்திற்கு கர்த்தரை அறியாதவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொல்லி 3 காரியத்தை சொல்றார். முதல்ல, பாவத்தை குறித்து அவர் எடுத்து காட்டுவார், அல்லது பாவத்தை குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். என்ன பாவத்தை பற்றி? பொதுவாக குற்றம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், குற்றம் மனிதனுக்கு எதிரானது. ஆனால் பாவம் கடவுளுக்கு எதிரானது. நிறைய நேரத்தில் தவறுகளை மனிதர்களுக்கு எதிரானதாக நம்ம பார்க்கிறோம். ஆனால் அதையும் தாண்டி கடவுள்
பாவத்தை கடவுளுக்கு எதிரானதாக பார்க்கிறார். தாவீது பாவ அறிக்கை செய்த போது அவர் என்ன சொல்றாரு? பச்சைபாலை எடுத்துக்கொண்டு அவருடைய கணவரை கொன்று இந்த காரியங்கள்லாம் செய்தது ஒருவேளை பல ஆங்கிள் இதை பார்க்கலாம். ஆனால் மிக முக்கியமாக இதை பார்க்க வேண்டிய ஒரு காரியம், இது கர்த்தருக்கு விரோதமான பாவம். தாவீது சொன்ன காரியம், தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து என்று தாவீது சொல்லுகிறத பார்க்கிறோம். ஆகினாலே பாவம் கர்த்தருக்கு விரோதமானது. இந்த பகுதியில் எந்த பாவத்தை பற்றி பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் அப்படின்னா, பாவங்களில் எல்லாம் பெரிய பாவம் எது தெரியுமா? மன்னிக்க முடியாத பாவம் என்பது என்ன தெரியுமா? ஆவியானவருக்கு விரோதமான தூஷணம். அது என்ன ஆவியானவருக்கு விரோதமான பாவம்? என்ன பாவம் அது? பரிசுத்த ஆவியானவர் பரிகாசம் பண்றதா? இல்லை. ஆவியானவருக்கு விரோதமான பாவம் என்ன? இயேசு கிறிஸ்துவை கடவுள் மனுக்குலத்தின் மீட்புக்காக கொடுத்திருக்கிறார். அவரை ரிஜெக்ட் பண்றது தான் மன்னிக்க முடியாத பாவம். இயேசுவை விசுவாசிக்க மறுப்பது, இயேசுவை புறம்பாக்குவது, இயேசுவை ஏற்க மறுப்பது. ஏன்னா மனுக்குலத்தினுடைய பாவ பரிகாரத்திற்காக கடவுள் கொடுத்த சொல்யூஷன் இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணம். அதை நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன்னா நான் பாவ மன்னிப்பை பெறுவதற்கு வேற வழியே இல்லை. ஆகையினாலே கிறிஸ்துவை உதாசீனப்படுத்துவது, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள மறுப்பது, அசட்டை செய்வது தான் பாவங்களில் எல்லாம் பிரதானமான பாவம். ஆகையினால இந்த பகுதியில் பரிசுத்த ஆவியானவர் வந்து பாவத்தை குறித்து பிரசங்கிக்கிறார். ஏன் பிரசங்கிக்கிறார்? 9வது வசனத்தில், அவர்கள் என்னை விசுவாசியாத படியினால் பாவத்தை குறித்தும், பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறார். எந்த பாவம்? அவிசுவாசம். அதுதான் மிக முக்கியமான பாவம். நீங்கள் வீட்டுக்கு போய் நீங்கள் வாசி பாருங்க. பேதுரு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அவர் செய்த முதல் பிரசங்கம். அவர் பிரசங்கித்த போது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும்னு கேட்டார். பேதுரு என்ன பிரசங்கம் பண்ணாரு? நீங்கள் வாசி பாருங்க. விபச்சாரத்தை பற்றி பேசினாரா? திருட்டை பற்றி பேசினாரா? கொலையை பற்றி பேசினாரா? அப்படின்னு எதாவது வாசி பாருங்க. எதை பற்றியும் பேதுரு பேசவே இல்லை. என்ன பேசினாரு? இந்த இயேசுவை பிதாவாகிய கடவுள் அபிஷேகித்து நமக்கு இரட்சகராக அனுப்பினார். ஆனால் நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, நீங்கள் அவரை கொலை செய்தீர்கள். அதுதான் அவர் பண்ண பிரசங்கம். அப்போ பிதா உங்களுக்காக கொடுத்த இரட்சகரை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க. இதை கேட்டபோது அநேகர் இருதயத்தில் குத்தப்பட்டார்கள். அவர்கள் மனம் திரும்பினார்கள். எங்கே மனம் திரும்பினாங்க? இப்போ முன்னாடி ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்க, இப்போ கிறிஸ்துவை ரிசீவ் பண்ணாங்க. அதுதான் அங்கே வந்து பெரிய மாற்றம். பரிசுத்த ஆவியானவர் என்ன பேசினார்? அவங்கக்கிட்ட என்னத்தை குறித்து பேசினார்? பாவத்தை குறித்து பேசினார். எந்த பாவம்? பாவத்தினுடைய பரிகாரமாகிய கிறிஸ்துவை விசுவாசியாத பாவம், அவரை அசட்டை செய்த பாவத்தை குறித்து பேசினார்கள். இப்பொழுது அவர்கள் புரிந்து கொண்டு கிறிஸ்துவை விசுவாசித்தார்கள், ஏற்றுக்கொண்டார்கள், மனம் திரும்பினார்கள், பாவம் மன்னிப்பை பெற்றுக்கொண்டார்கள். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவை உலகத்தினுடைய மீட்புக்காக நமக்கு காண்பிக்கிற ஒரு காரியத்தை செய்கிறார். அவிசுவாசத்தை கண்டித்து உணர்த்துகிறவராக இருக்கிறார் உலகத்திற்கு. இரண்டாவது காரியம், உலகத்தில் அவர் செய்கிற பணி, நீதியை குறித்து அவர் உலகத்தை கண்டித்து உணர்த்துகிறார். உலகம் என்ன செய்தது? இயேசுவை குற்றப்படுத்தினது. பாவமே செய்யாமல் பரிசுத்தராய் வாழ்ந்த இயேசுவை உலகம் குற்றப்படுத்தினது. இயேசுவின் உயிர்த்தெழுதலும் பரமேறுதலும் அவருடைய நீதியை பறைசாற்றுகிறது. ஆகையினாலே இந்த இயேசு கிறிஸ்துவிலே கடவுள் மனுக்குலத்திற்கு கொடுத்த தேவ நீதியை குறித்து பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். பொதுவாக உலகம் என்ன நீதியை பற்றி கவனிக்குது அப்படின்னா, நான் நீதி செய்யணுன்றதை பற்றி உலகம் தெரியும், நன்மை செய்யணுன்றதுல கவனமாக இருக்கிறோம், கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழணும்னு உலகம் முயற்சி செய்து, ஆனால் அது ஒரு பெரிய ஃபெயிலியர் என்பதை நிறைய நேரத்தில் உணராது இருக்கிறது. நமக்காக ஒரு தேவ நீதி இயேசு கிறிஸ்துவிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு காண்பிக்கிறார்.
2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் நாம் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமானார். ஆகையினால தேவ நீதி விசுவாசத்தினாலே கிடைக்கிற அந்த தேவ நீதியை பரிசுத்த ஆவியானவர் உலகிற்கு அறிவிக்கிறார். அதை பெற்றுக்கொள்ளவும் அந்த தேவ நீதியை நாம் அடையவும் உலகத்திற்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். 3வது ஒரு காரியம், நியாய தீர்ப்பை குறித்து உலகிற்கு அவர் கண்டித்து உணர்த்துகிறார். இயேசுவை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்ததினாலே, குற்றமற்றவரை பரிசுத்தரை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்ததினாலே உலகமும் பிசாசும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய நியாய தீர்ப்பு ஏற்கனவே கொடுக்கப்பட்டு ஆயிற்று. ஏற்கனவே உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டு ஆயிற்று என்ற உண்மையை ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் உலகிற்கு அறிவிக்கிறார். எப்படி அறிவிக்கிறார்? உலகம் அவரை குற்றவாளின்னு சொல்லி சிலுவையில் அறைஞ்சிட்டாங்க. பிதாவாகிய கடவுள் அவர் நிரபராதின்னு சொல்லி அவரை சிங்காசனத்தில் உட்கார வைத்திருக்கிறார். அப்போ உலகத்தினுடைய தீர்ப்பை தவறு என்று அவர் சொல்லி இருக்கிறார் என்பதுதான் பரிசுத்த ஆவியானவர் காண்பிக்கிற ஒரு அற்புதமான தீர்ப்பு. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உலகத்திலே பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறார். திருச்சபையில் சீஷர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார் என்பதை குறித்து 12ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் உள்ள வசனங்களில் நம்ம வாசிக்கிறோம். அவர் சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துவார். பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துகிறவராக அவர் இருக்கிறார் என்று 13ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் ஒரு வழிகாட்டியை போல அவர் செயல்படுகிறார். வழிகாட்டி யாருக்கு தேவை? பார்வையற்றவர்களுக்கு முக்கியமாக தேவை. ஆவிக்குரிய காரியங்களில் நாம் பார்வையற்றவர்களாக அநேக காரியங்களை புரிந்து கொள்ள இயலாதவர்களாக இருக்கிறோம். ஆகையினால நமக்கு பரிசுத்த ஆவியானவர் ஒரு நல்ல வழிகாட்டியாக சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, ஒரு புதிய இடத்திற்கு நாம் போக வேண்டுமானால் ஒரு கைடு இருந்தால் நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இப்போ இந்த காலத்தில் நம்ம ஜிபிஎஸ் உபயோகப்படுத்துகிறோம். அந்த காலத்தில் அந்த வசதிகள் எல்லாம் இல்லை. அதனால் கைடு தான். அவங்களுக்கு அந்த இடம் தெரியும், நமக்கு அந்த இடம் தெரியாது. அவங்க அடிக்கடி இங்கே போய் வந்ததுனால நம்மளை அழகாக அங்கே கூட்டிகிட்டு போயிடுவாங்க, எந்த விதமான தடுமாற்றமும் இல்லாமல். பரிசுத்த ஆவியானவர் அப்படி நம்மை ஆவிக்குரிய காரியங்களில் நம்மை வழி நடத்துகிறார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து சீஷர்களோடு கூட இருந்தபோது அவர்களை அற்புதமாய் போதித்து நடத்தினார். அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்களை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். ஆனால் இப்போ இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூட இல்லை. ஆகையினால பரிசுத்த ஆவியானவர் அவர்களோடு கூட இருந்து அவர்களுக்கு கிறிஸ்துவை பற்றி சொல்லி, இந்த 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், சகல சத்தியத்திற்குள் நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி. ரொம்ப முக்கியமான காரியம். பரிசுத்த ஆவியானவர் என்னங்க சொல்லுவார்? புதுசாக எதுவும் சொல்ல மாட்டார். இயேசு கிறிஸ்து சொன்ன வேத வசனத்திலிருந்து நமக்கு போதிப்பார். கடைசி நாட்களில் இருக்கிற ரொம்ப முக்கியமான ஒரு டேஞ்சர் என்னென்னா, புதுசாக நிறைய காரியத்தை சொல்லிட்டு இருக்கிறாங்க. பரிசுத்த ஆவியானுடைய ஒரு புதிய அபிஷேகம் சொல்லிட்டு புதுசாக ஏதோ சொல்லிட்டு இருக்கிறார். ஆனால் வேதத்தில் ஆண்டவர் அப்படி எதுவும் நடக்கும்னு சொல்லலை. கிறிஸ்துவை பற்றி, கிறிஸ்துவனுடைய போதனைகளை பற்றி நாம் அறிந்து கொள்ளாத காரியங்களை நாம் அறிய செய்வார். ஆகையினால பரிசுத்த ஆவியானவர் ஒரு புது டீச்சிங் கொண்டு வர்றதில்லை. கிறிஸ்துவனுடைய டீச்சிங்கை தான் நமக்கு அழகாக விளங்க செய்கிறார். அதை அறிந்து கொள்ள நமக்கு உதவி செய்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த கடைசி நாட்களில் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான காரியம் நூதன உபதேசங்கள். புதியதாக வசனத்துக்கு மாறாக தவறான அனுபவங்களை முக்கியப்படுத்தி கொடுக்கிற போதனைகள், அது ஆவியானவருடைய செயல்பாடு அல்ல. பரிசுத்த ஆவியானவர் நம்மை சத்தியத்திலே நடத்துகிறவர். அவர் சத்திய ஆவியானவர். ஆகையினாலே அவர் எழுதி கொடுத்த வேத வசனத்திற்கு எதிரான எந்த காரியத்தையும் அவர் நமக்கு போதிக்கிறவர் அல்ல. வேத வசனத்திற்கு ஏற்ற காரியம், வேதத்தில் உள்ள காரியங்களை ஆண்டவர் நமக்கு அழகாக எடுத்து சொல்கிறார். அது மாத்திரமல்ல, வரப்போகிற காரியங்களை அறிவிப்பார். என்ன வரப்போகிற காரியங்கள்? உலகத்தினுடைய முடிவில் நடக்க போகிற காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அறிவிப்பார்னு சொன்னாரே, அறிவிச்சாரா, அறிவிக்கிறாரா அப்படின்னா, வெளிப்படுத்தின விசேஷம் மிக முக்கியமான ஒரு புத்தகம். அது மட்டுமல்ல,
நிருபங்களிலே நிறைய காரியங்கள் கிறிஸ்துவனுடைய வருகையை குறித்தும் கடைசி நாட்களை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறது. இது யார் சொன்னால், எங்கிருந்து வந்துச்சு? இது பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த மிக முக்கியமான வெளிப்பாடுகள். இன்றைக்கி நடக்கிற காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது வேத வசனம் எவ்வளவு துல்லியமாக இந்த காரியங்களை எழுதியிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். குறிப்பாக இந்த நாட்களில் அதிகமான பேர் எசேக்கியேல் 38, 39 அதிகாரங்களை பற்றி அதிகமாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள். எப்போ எழுதப்பட்டது? எத்தனையோ நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்டது. இன்றைக்கு அவைகள் எல்லாம் எழுத்துப்படியாக நிறைவேறி கொண்டிருக்கிறது. நீங்கள்லாம் நியூஸ் பார்த்துட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நான். இல்லை, இஸ்ரவேலில் என்ன நடக்குது அப்படின்றத நீங்கள் கூர்ந்து கவனித்து கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவருடைய வருகையினுடைய அடையாளங்கள் எல்லாம் அங்கே நிறைவேறி கொண்டிருக்கிறது. கடைசி நாட்களில் என்ன நடக்கும், யார் யாரெல்லாம் ஒன்று சேருவாங்க, ஈரான், ரஷ்யா இவங்கெல்லாம் இஸ்ரேலுக்கு எதிராக வரும்னு எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பதாக வேத புத்தகம் சொல்லியிருக்கு. அந்த வார்த்தைகள் எல்லாம் அப்படியே நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆகையினால கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் நடைபெறுகிற காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய வார்த்தையின்படி அவைகள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. எப்படி இது நமக்கு தெரியும்? பரிசுத்த ஆவியானவர் எதிர்காலங்களை அறிந்தவர், வரப்போகிறவைகளை அறிந்தவர். அவர் முன்னமே அவைகளை நமக்கு தெளிவாக சொல்லி இருக்கிறார். ஆகையினாலே ஆண்டவருடைய வருகை சமீபம் என்பதை உணர்ந்தவர்களாக நாம் எச்சரிப்பு அடைய வேண்டி இருக்கிறது. நம்ம எவ்வளோ தூரம் இதை கவனிச்சுட்டு இருக்கோம் தெரியல. ஹமாஸ் தீவிரவாதிகள் அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேலில் ஒரு பயங்கரமான தாக்குதல் நடத்தினது நமக்கு தெரியும். அவங்கக்கிட்ட ஏன் நீங்கள் இப்படி ஒரு தாக்குதல் நடத்துனீங்க அப்படின்னு கேட்டபோது என்ன சொன்னாங்க தெரியுமா? தீவிரவாதிகள், இஸ்ரேல் மக்கள் ஒரு சிவப்பு கடாரியை பஸ்கா பண்டிகை அன்றைக்கு பலியிட போகிறாங்க. அப்படி பலியிட்டாங்கன்னா அவங்க 3வது டெம்பிள் கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அதை தடுக்கணும், அதுக்காக தான் நாங்கள் தீவிரவாத தாக்குதல் நடத்தணும்னு சொன்னாங்க. நீங்களும் நானும் இஸ்ரேல் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு கவனிக்கிறோமோ கவனிக்கலையோ, அவங்க நல்லா கவனிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த சிவப்பு கிடாரி ஆலயத்தினுடைய சுத்திகரிப்புக்காக அவங்க செலுத்துகிற ஒரு மிக முக்கியமான பலி. அப்படி ஒரு கிடாரி இனமே இல்லாமல் போச்சு, அழிஞ்சிருச்சு. யூதர்கள் புதிதாக அப்படி இந்த சிவப்பு கிடாரி இனத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அப்போ இவைகள் எல்லாம் ஆண்டோடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்குது. அது மாத்திரமல்ல, எருசலேமில் டெம்பிள் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு ஒன்று வச்சுருக்கிறாங்க. அந்த இன்ஸ்டிடியூட்டில் ஆலயம் கட்டப்பட்ட பிறகு அங்கே என்னெல்லாம் வைக்கணுமோ அது எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டாங்க. குத்து விளக்கு ரெடி ஆயிடுச்சு, ஆசாரியர்கள் போட வேண்டிய ட்ரெஸ்ஸு அதெல்லாம் ரெடி, அவங்க தலைப்பாகை, அவங்க என்னென்ன செய்யணும், தூப வர்க்கம், அது இது வெள்ளை போலும், என்னென்ன செய்யணுமோ எல்லாவற்றையும் அவங்க ரெடி பண்ணிட்டாங்க. பாட்டை பாடுறதுக்கு ட்ரெயின் பண்ணிட்டாங்க, ஆராதனை எப்படி செய்யணும் எல்லாத்துக்கும் ட்ரெயின் பண்ணிட்டாங்க, பலி செலுத்துவது எப்படி எல்லாம் போதித்து எல்லாம் ட்ரெயின் பண்ணிட்டாங்க. டெம்பிள் எங்கே கட்டணும், எப்படி கட்டணும், அதுக்கான ப்ளூ பிரிண்ட் எல்லாமே ரெடியாக இருக்குது. இடம் தான் பெரிய பிரச்சனை. அது என்னைக்கு கிடைக்கிறதோ உடனடியாக மிக துரிதமாக எல்லா காரியங்களும் நடைபெறும். ஆகிய இவைகள் எல்லாவற்றுக்கும் முன்பதாக இயேசு கிறிஸ்துவினுடைய ரகசிய வருகை இருப்பதற்கான சாத்தியக்கூறு இருக்கிறது. ஆகிய சபை நாம் ஆயத்தப்பட வேண்டிய நாட்களில் இருக்கிறோம். ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறபடினாலே நாம் ஆயத்தப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் வரப்போகிற காரியங்களை நமக்கு அறிவிக்கிறவர். 3வது ஒரு காரியம் நம்ம வாசிக்கிறோம் 14ஆம் வசனத்தில், அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பரிசுத்த ஆவியானவருடைய மிக முக்கியமான வேலை என்னங்க? அவர் கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறவர், கிறிஸ்துவை உயர்த்துகிறவர். திருச்சபையில் என்ன நடக்குது? இன்னைக்கு நம்ம மனிதர்களை உயர்த்திக்கிட்டு இருக்கோம், மனிதர்களுடைய பெருமைகளை பேசிக்கிட்டு இருக்கோம், ஊழியர்களுடைய பெருமைகளை பேசிக்கிட்டு இருக்கோம், கட்டிடங்களை பெருமையாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம், ஊழியங்களை பெருமைப்படுத்தி பேசி கொண்டிருக்கிறோம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? அவர் எதை பெருமைப்படுத்துகிறார், எதை மகிமைப்படுத்துகிறார்? கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறார். உலகம் மனிதர்களை போற்றுகிறது, உலகம் அறிவியலை போற்றுகிறது, டெக்னாலஜியை போற்றுகிறது, எல்லாத்தையும் போற்றி கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் பரிசுத்த ஆவியானவர் அவர் கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறவர். நிறைய நேரங்களில்
கலை நிகழ்ச்சிகள் இந்த மாதிரி காரியங்கள்லாம் நடக்கும்போது, இப்போ அரசியல் கூட்டங்கள்லாம் நடக்கும்போது நம்ம பார்க்குற ஒரு காரியம் என்னென்னா, ஸ்டேஜில் பயங்கரமான லைட் இருக்கும். இல்லை, லைட் எங்கே இருக்கும்? லைட்டை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஏன்னா லைட் இப்படி இருக்கும், இங்கே இருக்கும் லைட்டு ஸ்டேஜில் இருக்கவங்க மூஞ்சியில் அடிக்குமே ஒழிய லைட்டை யாரும் பார்க்க முடியாது. பரிசுத்த ஆவியானவருடைய ரோல் அப்படி தான். அவர் என்ன செய்கிறாரு? கிறிஸ்துவை தான் ஃபோக்கஸ் பண்ணுறாரு. எல்லாரும் யாரை பார்க்கணும்? கிறிஸ்துவை பார்க்கணும். பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறவர். இன்னைக்கு திருச்சபையில் ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, பரிசுத்த ஆவியானவரை மகிமைப்படுத்திட்டு இருக்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறவர். பரிசுத்த ஆவியானவர் தன்னைத்தானே மகிமைப்படுத்துகிறவர் இல்லை. அவருடைய முக்கியமான ரோல் கிறிஸ்துவை மகிமைப்படுத்த வேண்டும். ஏங்க, அவர் உயர்த்தப்படும் போது எல்லாரையும் என்னிடத்திற்கு இழுத்து கொள்ளுவேன் அப்படின்னு அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். கிறிஸ்து மகிமைப்படும் போது ஜனங்கள் மீட்படைவார்கள், அவரை நோக்கி பார்ப்பார்கள், ரட்சிப்படைவார்கள். ஆகையால் பரிசுத்த ஆவியாருடைய பணி என்ன? ஜனங்களை கிறிஸ்துவுக்கு நேராக திருப்புவது, கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவது, கிறிஸ்துவனுடைய செயலினுடைய மகத்துவத்தை நமக்கு விளங்கச் செய்வது, அவருடைய சிலுவை மரணத்துடைய மேன்மையை நமக்கு புரிய வைப்பது, அவர் பிதாவின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிற உன்னத நிலையினுடைய ஆசீர்வாதங்களை நமக்கு புரிய வைப்பது. ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் தன்னைத்தானே உயர்த்துகிறவர் அல்ல, தன்னைத்தானே பெருமைப்படுத்துகிறவர் அல்ல. அவர் திரியேக கடவுளில் ஒருவராக இருந்தும் அவருடைய ரோல் என்னன்னா, அவருடைய பணி என்னன்னா, கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவது, கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவது. ஆகையினால கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவை உயர்த்துகிறார். எந்த சபைகளில் எல்லாம் கிறிஸ்து மகிமைப்படுத்தப்படுகிறாரோ அந்த சபைகளிலே பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறார். யாருடைய வாழ்க்கையிலே கிறிஸ்து மகிமைப்படுகிறாரோ அங்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறார். சீஷர்கள் அந்த நாளில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் நம்ம வாசிக்கிறோம் 3ஆம் அதிகாரத்தில் அவர் முதலாவது ஒரு அற்புதத்தை செய்தார். ஆலயத்தின் வாசலில் பிறவியிலேயே சப்பானியாக இருந்த ஒரு மனுஷனை சுகமாக்கி ஆலயத்துக்குள்ளாக கொண்டு வந்தவன ஆலயத்திலிருந்து அவ்வளோ பேரும் யாரை பார்த்தாங்க? சீஷர்களை பார்த்தாங்க. ஏன்னா வாசலில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தவனாச்சே, இவன் எப்படி சுகமானான், இவன் எப்படி உள்ள வந்தான், எல்லாரும் என்ன நடந்தது, யார் இதை செஞ்சா அப்படின்னு சீஷர்களையே உத்து பார்த்து கொண்டிருந்த போது பேதுரு என்ன சொன்னார்? 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது இவனை நடக்கப்படினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? நீங்கள் கேட்ட கேள்வி என்ன? ஏன்பா எல்லாரும் எங்களை பார்க்குறீங்க? இது செஞ்சது யாரு? கிறிஸ்து. இவன் சுகமடைஞ்சதுக்கு காரணம் யாரு? நாங்கள் இல்லை. நீங்கள் கொலை செய்த இயேசுவை பிதாவாகிய கடவுள் உயிரோடு எழுப்பினார். அந்த கிறிஸ்து தான் இதை செஞ்சார். நீங்கள் அவரை பார்க்கணும்னு சொன்னார். அவர் செஞ்ச பிரசங்கமெல்லாம் எதை பற்றி? கிறிஸ்துவை பற்றி. சரிங்களா? ஆகையினால இந்த வேத பகுதியில் கிறிஸ்து மகிமைப்படுகிறார். பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவை நமக்கு காண்பிக்கிறார். கடைசியாக அந்த பகுதியில் அவர் சொல்கிற ஒரு காரியம், அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு கொடுப்பார். 15ஆம் வசனத்தில் பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள், அதனால் அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவின் ஆசீர்வாதங்களை நாம் அறிந்து கொள்ளவும் நாம் அனுபவமாக்கி கொள்ளவும் நமக்கு உதவி செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக உண்டு பண்ணின எல்லா ஆசீர்வாதங்களையும், உன்னதங்களிலே சகல விதமான ஆசீர்வாதங்களினால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் அறிந்து கொள்ளவும் அனுபவமாக்கி கொள்ளவும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு, நாம் அனுபவமாக்கிக் கொள்வதற்கு நமக்கு உதவி செய்கிறார். ஆகையினாலே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே அழகாக சீஷர்களுக்கு போதித்த காரியம், பரிசுத்த ஆவியானவர் நான் போவதை குறித்து நீங்கள் கலங்க வேண்டியது இல்லை, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், நான் தேற்றரவாளரை உங்களிடத்திற்கு அனுப்புகிறேன், அவர் உங்களோடு மட்டுமல்ல உங்களுக்குள் வாசமாயிருப்பார். அவர் உலகத்தை பாவத்தை குறித்தும் நீதியை குறித்து நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். அவர் சபையாகிய சீஷர்களாகிய உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார்.
வரப்போகிறவைகளை அறிவிப்பார், கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவார், என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு கொடுப்பார். ஆகிய இந்த அற்புதமான ஆசீர்வாதங்களை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு கூட கிறிஸ்து நம்மை விட்டு கடந்து போயிருக்கிறார். சிலுவைக்கும் அவர் பிதாவின் வலது பாசத்திற்கும் போயிருக்கிறார். ஆகியனாலே இந்த அவருடைய பரமேறுதலினாலே, அவர் பிதாவின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறதுனால, அவருடைய உயிர்த்தெழுதலினாலே, அவருடைய மரணத்தினாலே உண்டான ஆசீர்வாதங்களை பரிசுத்த ஆவியானவர் நமதாக்கி கொள்ள நாம் ஒவ்வொருவரும் நம்மை அர்ப்பணிப்போம். ஜெபம் செய்வோம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாள் நம்முடைய பாதத்தில் நாங்கள் வந்து நீர் எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை குறித்து மிகுந்த கரிசனை உள்ளவராக, அக்கறை உள்ளவராக இருப்பதற்காக தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களை திக்கற்றவர்களாக விட்டு விடாதபடிக்கு, எங்களுக்கு ஆதரவாக இருக்கும்படியாக, எங்களை வழிநடத்தும்படியாக, எங்களுக்குள் இருக்கும்படியாக பரிசுத்த ஆவியான தேற்றரை வாழ நீங்கள் கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணினீர், அனுப்பினீர். நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே, அவர் வரவு நிமித்தம் உண்டான எல்லா ஆசீர்வாதங்களையும் நாங்கள் அறிந்து கொள்ளவும் அனுபவமாக்கிக் கொள்ளவும் நீர் எங்களுக்கு கிருபை செய்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.